நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜெயந்தி. உன்னையும் அம்மாவையும் அப்படி பேசிருக்க கூடாது. தப்புன்னு எப்பயாவது உணர்ந்தீங்களே, அதுவே போதுங்க. இல்லம்மா, அந்த கடவுள் எனக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியே உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அது என்ன தானே பாதிக்கும்? ஜெயந்தி, உன்னை கடத்தினது யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆறுமுகம். ஆறுமுகமா? அவர் எதுக்கு உன்னை கடத்தணும்? அதனால அவருக்கு என்ன லாபம்? ஆறுமுகத்துக்கு எப்பவுமே சொந்த புத்தி கிடையாதுங்க. யாரு என்ன வேலை கொடுத்தாலும் அவர் செய்வாரு. அதுக்கான கூலிய அவர் அப்புறமா வாங்கிப்பாரு. என்னை யாராவது கடத்த சொல்லியிருப்பாங்க, அவர் செஞ்சிருப்பாரு. அவ்வளவுதான். ஆனா உன்னை எதுக்காக கடத்தணும்? நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு தாங்க சோதனையே வருது. அநியாயம் பண்றவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்கள ஆண்டவன் கேட்கறது இல்ல. ஆண்டவன் கேட்கலனாலும் நம்ம கேட்கணும். ஆறுமுகத்தை பார்த்து நான் கேட்க போறேன். அவரை விட போறதில்ல. பாவங்க, வயசானவரு, விட்டுருங்க. அவர் என்ன கடத்தி வச்சிருந்தாலும் எந்த இம்சையும் பண்ணல. அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? ஏன் கடத்தினாரு, எது கடத்தினாரு, யார் சொல்லி கடத்தினாரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் மெதுவா தெரிஞ்சுக்கலாங்க. இன்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. இன்னைக்கு கார்த்திகை தீப திருவிழா. நான் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குறேன். அதுல இருக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல பூஜை பண்ணணும். ஆமாவா? இன்னைக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்தம்மா, உன் தங்கச்சி படிப்புக்காக பணம் கேட்டிருந்தியே, வச்சுக்கோ. ரொம்ப நன்றிம்மா. இந்த பணத்தை உங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேம்மா. வேண்டாமா, கடன் வாங்கியாவது உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியே, அந்த உயர்ந்த எண்ணம் போதும். உன் தங்கச்சியை எவ்வளவு வேணாலும் படிக்க சொல்லு. பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஹலோ, என்ன நந்தினி, இவ்வளோ டென்ஷனுக்கு நடுவில் ஆஃபீஸில் உட்காந்துருக்க? ஓ, நீயா? என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை. நான் என்ன உன்கிட்ட 5-10 கடனை கேட்க போகிறேன்? பாவம், உங்கள் அப்பா மேலே லாரி மோதிருச்சே, அதான் தூக்கம் விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ எப்படி, உயிரோடு தான் இருக்காரா? நல்ல ஆரோக்கியமா இருக்காரு சிந்தாமணி. நல்லவங்க பக்கம் என்னைக்கும் கடவுள் இருக்காரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் அவரை எதுவும் செய்ய முடியாது. நந்தினி, நான் என்னைக்குமே ஏன் ஜாதகத்தை விட எதிரிங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் காய்களை நகர்த்துவேன். அதனால தான் நான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ அழிவு பாதையில போயிட்டு இருக்க சிந்தாமணி. அழிய போறது நீயா நானாங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போற. நான் விழுந்தாலும் விதையா விழுந்து விருட்சமா எந்திரிப்பேன். ஆனா நீ விழுந்தா ஆலமரம் மாதிரி ஆளாளுக்கு விறக வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ இருந்த சுவடை தெரியாது சிந்தாமணி. என்ன மரம் சொல்றியா? மரம் மாதிரி உன்னை வெட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேனே தவிர உன்னை மரம்னு சொல்லல. மரத்துக்கு பல பேருக்கு நிழல் கொடுத்த வரலாறு இருக்கு. ஆனா உனக்கு பல பேரோட நிம்மதியை பறிச்ச வரலாறு தான் இருக்கு. சிங்கம் புலி மாதிரி பெரிய மிருகங்க என்னோட மோதி இருந்தா இந்நேரம் சுட்டு பொசுக்கி இருப்பேன். நீ மூட்டை பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க. அதனால என்னால நிம்மதியை தூங்க முடியல. உன்னை நசிக்கினாதான் எனக்கு நிம்மதி. அழுக்கு சேர்ற இடத்துலதான் மூட்டை பூச்சி இருக்கும். உன்கிட்ட இருக்கிற அழுக்க முதல்ல தொடச்சிட்டு பாரு சிந்தாமணி. வாய்ஜாலம் காட்டாத நந்தினி, வாயை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. வாயை வச்சு ஜெயிக்கல சிந்தாமணி, வாய்மையை வச்சு ஜெயிச்சிட்டு இருக்கேன். வாய்மையே வெல்லோன்னு நம்ம அரசாங்க முத்திரையில எல்லாம் எழுதிருப்பாங்களே, நீ படிக்கல? கண்டதெல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆறுமுகத்தை என் வீட்டுல இருந்து நீங்க தூக்கின மாதிரி உன் அப்பனை தூக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம், அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு வேண்டாம். நீங்க காலையில இருந்து சாப்பிடலையா? கண்டிப்பா உங்களை சாப்பிட சொல்றேன். வேண்டாம்னு சொன்னேன்ல. சரிங்க மேடம். நந்தினி, ஏமா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்ட?
எனக்கு மனசு சரியில்லை அங்கிள். ஆறுமுகத்தை நாம தூக்கிட்டு வந்ததுல அந்த சிந்தாமணி ரொம்ப கோவமா இருக்கா. நல்லவங்க கோவப்பட்டதாம நம்ம பயப்படணும். அங்கிள், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அப்பா நல்லா குணமாகி வர வரைக்கும் இந்த கம்பெனி பொறுப்புகள்லாம் நீங்க பாத்துக்கங்களேன். நந்தினி, அந்த காலத்திலேயே என் கம்பெனி பொறுப்புகள் எல்லாம் உன் அப்பா தாமா பார்த்துக்கிட்டு இருந்தான். கங்கா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லைம்மா. அப்பா நல்லபடியா குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரது வரைக்கும் நான் அவர் கூடவே இருந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கிள். இது வரைக்கும் அப்பாவுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. கவலைப்படாதம்மா, உன் ஆபீஸ் பொறுப்புகளால் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். டேய், வேலை நேரத்தில் என்னோட பேப்பரை பார்த்துட்டு இருக்கா? அண்ணா, பேப்பரை பார்த்தீங்களா? முதலாளியோட ஃபோட்டோ வந்திருக்கு. முதலாளி வெளிநாடு போகும்போது கொடுத்த விளம்பரம். எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் இப்போ அவரோட நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. எல்லாமே அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. என்ன நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். என் தங்கச்சி தான் ஏமாந்துட்டான். என்ன பிரேம், பேப்பரை பார்த்து எதை ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாமே என் சோக கதை தான். உங்கள் கதையா பேப்பரில் போட்டிருக்கான்? கற்பனை கதையை விட என் கதை விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் கொடுங்க பாப்போம். இந்த பாவி வெளிநாடு போனானா? போன இடத்துல அப்படியே தொலைஞ்சிருக்க கூடாது. என்ன அசோக், என்ன சொல்றீங்க? பிரேம், இவனால தான் நான் ஜெயிலுக்கே வந்தேன். அசோக், வசந்தால நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? இவன் வசந்த் இல்ல பிரேம், ராஜா. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்கான் பாவி. இல்ல அசோக், நீங்க யாரையும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பிரேம், இது அவனே தான், நிச்சயமா அவனே தான். அவனை விட மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன். அசோக், சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், என்னாச்சு? சும்மா விட மாட்டேன். ஏய் சார், கிடைக்கிற சம்பளத்துக்கு மட்டும் தொடச்சா போதும், ஓவரா தொடக்காதரா. சரிங்க சார். ஆண்டி எங்க? உள்ளே தான் இருக்காங்க. வெளில போ. சரி சார். அங்கே ஏதாவது இருந்தா தொட. என்ன ஆண்டி? வா ராஜா, ஜெயந்தியை கூட்டிட்டு வந்துட்டியா? நீங்க சொன்ன மாதிரி நாடகம்லாம் நடத்தியாச்சு. ஜெயந்தியை காப்பாத்துற மாதிரி நானே நடிச்சிட்டேன். பாவம் அவளை நம்பிட்டான். ஜெயந்தி என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா? வழக்கம் போல சென்டிமெண்டலாக தான். அவளை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. புருஷன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா. வசந்தாவ மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கான் போல இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சென்டிமெண்ட்டே வரக்கூடாதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னமும் அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கு, அவ்வளோதான். சரி, அடுத்தது என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியலையே. என்ன சொல்ற? பிரச்சனை அது அது என்னோட பர்சனல் பிரச்சனை. விட்டுருங்களா, நான் பார்த்துக்கிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே. 2 நாள் முன்னாடி தானே 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் என்ன கட்டட வேலைக்கா வந்திருக்கேன் கணக்கு பார்த்து காசு வாங்குறதுக்கு? ஆள் மாறாட்ட மோசடி. சரி சரி, வேலைக்காரங்களா இருக்காங்க, சத்தமா பேசாத. உனக்கு பணம் தரேன். ஜெயந்தியை இனிமே உயிரோட விடவே வேண்டாம். அவ கதையை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிடு. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. ஏன்டி, உங்களை பகிச்சுக்கவே கூடாது. பகிச்சுக்கிட்டா தீத்துருவீங்க போல இருக்க. எதிரி உயிரோட இருந்தா தானே பிரச்சனையே. அதனால ஜெயந்தியை என் எதிரின்னு சொல்லல, அவ என் மருமகளா வந்ததுனால தான் என் நிம்மதியை பறிச்சுட்டா. என் நிம்மதியை பறிச்சவளை நான் உயிரோட விட மாட்டேன். ஆண்டி ஆண்டி, ஜெயந்தியை உடனே கொண்டுட வேண்டாம். நான் கொஞ்ச நாள் அவ கூட வாழ்ந்துடுறேன். இன்னும் நடக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால புரியுது ராஜா. ஒரு பொண்ணுக்கு உயிர் போனாலும் போகலாம், ஆனா மானம் போகக்கூடாது.
முதல்ல அதை போக வை. இரு, நான் பணம் கொண்டு வரேன். ஆஹா, ஓஹோன்னு இருப்ப என்ன? அப்பா, எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டீங்க. நந்தினி, வாங்க கல்யாணி. சாரி நந்தினி, நான் 2 நாளா ஊர்ல இல்ல. என் ஜூனியர் தான் சொன்னாரு. இப்ப அப்பா எப்படி இருக்காரு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இன்னும் 2 நாள்ல கான்ஷியஸ்னஸ் வந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வாங்க. குணமாயிடுவாரு. இவ்வளவு நாள் ஜெயந்தி கூட இருந்தது உண்மையான வசந்த் இல்ல பிரேம். வசந்த மாதிரியே உருவ ஒத்துமை இருக்கிற ராஜா அவன் சிந்தாமணியோட கையாள். இந்த வசந்த்ல பிரேம் ராஜா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க பாவி. ஜெயந்தி, அண்ணா வாண்ணா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், உட்காரு. இருக்கட்டுமா. அண்ணி வரலையாண்ணா? அண்ணி வரல. குட்டிக்கு செயின். எதுக்குண்ணா இதெல்லாம்? ஐயோ, என்ன நீ? வட 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 வட. டாய் குட்டி. டாய், உன் மாமா ரொம்ப ஏழடா கண்ணா. என்னால முடிஞ்சது இதுதான். அண்ணா, உன் மனசாலையும் எண்ணத்தாலையும் நீ எப்பவுமே பணக்காரன் தான். நீ சும்மா வந்தா பத்தாதா? எதுக்கு இதெல்லாம்? நம்ம அப்பா அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்போ உன் குழந்தை பிறந்தத எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க ஜெயந்தி. அதான் நீ இருக்கியண்ணா. நான் பிறந்ததுலேருந்தே அம்மா முகத்தை பார்த்ததில்ல. நீ என் பக்கத்தில் இருந்ததால அம்மா இல்லையேங்கிற குறையும் எனக்கு தெரிஞ்சதில்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உன் முகத்தையும் அப்பா முகத்தையும் பார்த்து தானே வளர்ந்துருக்கேன். நம்ம குழந்தைங்களாவே இருந்திருக்கலாம்லம்மா. இந்த மாதிரி குழந்தையாவே இருந்திருந்தா நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்களே வந்திருக்காதுமா. கவலைப்படாதண்ணா, எல்லா கஷ்டமும் ஒரு நாள் மாறக்கூடியதுதான். சரி, நீ அண்ணிய மறுபடியும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? எத்தனை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாலும் அவளுக்கு இனிமே குழந்தை பிறக்காதுமா. தாய் தகப்ப செஞ்ச பாவம்லாம் பிள்ளைங்க மேலதான் விழுன்னு சொல்லுவாங்க.
அருணா பொறுத்த வரைக்கும் அது உண்மையாயிடுச்சுமா. யாருக்கோ வச்ச விஷம் தான் பொண்ணை தாக்குச்சுன்னு தெரிஞ்சும் இன்னும் அந்த சிந்தாமணி திருந்தாம இருக்காளே. அது அவங்க இயற்கை குணம்னா அவங்கள திருத்தவே முடியாது. அவங்க மேல இருக்கிற கோபத்தை நீ அண்ணி மேல காட்டிடாத. அருணாக்கும் சிந்தாமணிக்கும் குணத்துல ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லைம்மா. கூடி சீக்கிரம் நானும் அருணாவும் பிரிஞ்சிருவோமா? அண்ணா, அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாத. அண்ணி பணத்தையும் பங்களாவையும் பார்த்து வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் புரியாது. அவங்க சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சுக்குவாங்கண்ணா. அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாத. அருணாதம்மா அவசரப்பட்டா. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்பட்டதும் அவதான். இப்ப என்ன பிரியணும்னு அவசரப்படுறதும் அவதாம்மா. நான் அண்ணியை பார்த்து பேசுறேன்னா. வேண்டாம்மா, அவளுக்கு பேசவும் தெரியாது, ஒழுங்கா வாழவும் தெரியாது. நீ போய் எங்க பேசுனீன்னா உன்னையும் அவமானப்படுத்தி அமைச்சிருவாமா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைண்ணா. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஜெயந்தி குழந்தைக்கு தாய்மாமன் சீர் செய்யணும், என் கூட வாமான்னு கூப்பிட்டேன். அதுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா. அந்த சிந்தாமணியமா அவன் மனசை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. எந்த தாயுமே தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த சிந்தாமணி ஒருத்தி தான் தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, தான் கௌரவம் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறவ.